அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஈறுகள் பலமாக இருந்தால் பற்கள் பலமாக இருக்கும். ஈறுகள் பலமாக இருப்பதற்கு நாம் பற்பசையில் பல் தேய்த்தால் ஈறுகள் பலப்படாது. பற்களை சுத்தம் செய்வதற்கு பற்பசைகள் தேவையில்லை. வெறும் கையில் வைத்து நன்றாக தேய்த்தால் அங்கே இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாம் போய்விடும். சாதாரண கல்லுப்பை எடுத்துக்கொண்டு அந்த கல்லுப்பில் சிறிதளவு கடுக்காய் தூளை சேர்த்து கொண்டு, அதாவது கல்லுப்பு நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். ஒரு 10ல் 1 பங்கு கல்லுப்பு, மீதம் கடுக்காய், அதாவது ஒரு 10 கிராம் கல்லுப்பு அரைத்து கொள்ள வேண்டும். 90 கிராம் கடுக்காய் தூளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது இரண்டையும் கலந்து வைத்து கொண்டு தினந்தோறும் காலையில் பல் துலக்கி வந்தால் உங்களுடைய ஈறுகள் பலப்படும். அப்படி பல் துலக்கும்போது ஈறுகளில் இரத்தம் வந்தால் உங்கள் உடம்பில் சுண்ணாம்பு சத்து குறைவாக இருக்கிறது என்று அர்த்தம். உங்கள் உடல் பலமில்லாமல் இருக்கிறது என்று அர்த்தம். ஈறுகளில் எப்பொழுது இரத்தம் வருகிறதோ அன்றைக்கே நீங்கள் முடிவு செய்து விடலாம், உங்கள் உடல்நிலை மோசமாகி கொண்டு வருகிறது. அப்பொழுது இந்த உப்பையும் கடுக்காய் தூளையும் சேர்ந்து பல் துலக்கும் பொழுது ஈறுகள் பலப்பட்டுவிடும். ஈறுகள் மட்டும்தான் பலப்படும். உடல் பலப்படுமா என்று சொன்னால் உடல் பலப்படாது. ஈறுகளில் வரக்கூடிய இரத்தம் நின்று போய்விடும், பற்களும் பலமாகிவிடும். ஆனால் உடலில் அந்த இரத்தச்சோகை இருக்கிறதே, அது போகுமா என்று சொன்னால் போகாது. அதனால் ஒரு நோய் சரியாகிவிட்டது என்று சொன்னால் அடுத்த நோயும் சரியாகிவிட்டது என்று அர்த்தம் கொள்ள வேண்டாம். எந்தெந்த நோய்க்கு என்னென்ன வகையில் தீர்வளிக்க வேண்டும் என்று சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள்.